அடுத்ததாக மாணவி காட்டிய இல்லற வாழ்க்கை என்ற தலைப்பில், அழகிய தலைப்பில், அதாயி அரபிக் கல்லூரியுடைய சிறப்புக்குரிய முதல்வர் மௌலானா மௌல்வி அஃப்லுல் உலமா என் தாரிக் அகமது எம்ஏ பிலாலி அவர்கள் பேருரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து அவர்களது சிறப்பான உரையை கேட்டு அதன்படி நடக்க அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானார். பசங்க சத்தம் போடாதீங்கப்பா, தயவு செய்து அமைதியா இருங்க. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக கம்பம் மாநகரிலே 89வது வருடம் நடைபெறக்கூடிய உத்தம நபியின் உதய தின விழாவிலே இன்றைய தினம் வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ மாணவிகள், குறிப்பாக இந்நிகழ்வை வம்சாவளியாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மருகும் ஹாஜி இ ஷாவுல் அமீத் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் கம்பமா நகரின் ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்திலே கம்பம்மா நகரின் ஒரு அடையாளமாக இந்த உத்தம நபியின் உதய தின விழா இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் 89 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் அதை கபூல் செய்தான் என்ற அர்த்தம். ஒரு காரியத்தை அல்லாஹ் கபூல் செய்யாமல், ஏற்றுக்கொள்ளாமல் அது வாழையடி வாழையாக தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. உஸ்ஸிஸ அலா தக்வா, இந்த நடைமுறையை இவர்களுடைய முன்னோர் ஷாவுல் அமீத் அவர்கள் தக்வா என்கிற பெயரிலே 12 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறு இந்த சமூகத்திடத்திலே போக வேண்டும், நபியின் வாழ்க்கை நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக இவருடைய முன்னோர் 89 வருடத்திற்கு முன்னதாக ஏற்படுத்தி இந்த காரியம் 89 வருடமாக நடைபெறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கியாமத் வரைக்கும் இதை நிலைப்படுத்தி தருவானாக. பலாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய விழாவாக இந்த 12 நாள் விழாவை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த குடும்ப வாழ்க்கை. நான் இங்கு வந்தபோது இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசுகிற போது முதல்ல ஆண்களை பற்றி பேசுவதா, இந்த கணவன்மார்கள் எப்படி மனைவி இடத்திலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து விலாவரியாக அலசி பேசுவதா, அல்லது முதலில் ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி நடக்க வேண்டும், இன்றைக்கு எப்படி நடக்கிறது என்பதை குறித்து பேசவா என்று சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 விதமான தகவல்களோடு நான் வந்திருக்கிறேன். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த சபையில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே முதல்ல மனைவி கணவனிடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்கிற குறித்த பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் சொல்கிற போது வமின் ஆயாத்திஹி என்று சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, வானம் பூமி எப்படி அத்தாட்சியோ, கோள்கள் எப்படி அத்தாட்சியோ, மழை பெய்வது எப்படி அத்தாட்சியோ, உலகத்திலே யாரும் செய்ய முடியாத காரியம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த திருமண வாழ்க்கையை அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். எங்கோ வாழ்ந்த ஆண், எங்கோ இருக்கிற பெண், ஈஜாப் கபுல், நான் இவருடைய இந்த பெண்ணை நான் நிக்கா முடித்துக் கொள்வதற்கு நான் கபில்து நிக்காஹா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு நிமிடம் முன்னால் வரைக்கும் அந்த பெண் இவருக்கு அந்நிய பெண், அந்த பெண்ணுக்கு இவர் அந்நியார்.
ஒரு சுன்னத்தான இந்த ஈஜாப் கபூலுக்கு பிறகு அல்லாஹு தஆலா திருமண பந்தம் என்கிற அற்புதமான உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒமின் ஆயாத்திஹி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்கிறான். என்ன அத்தாட்சி? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்கிறான். எதற்கு படைத்திருக்கிறோம்? லி தஸ்குனு இலைஹா, ஆண்கள் அந்த மனைவிமார்கள் மூலமாக நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உறவை அமைத்து வைத்திருப்பதாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, கணவன் மனைவியான பிறகு திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு மத்தியிலே 2 விதமான பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மவத்தத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மவத்தத் என்றால் என்ன? இளமையான காலத்துல கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த தாம்பத்திய உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அன்பு, பாசம், பிணைப்பு. என்னதான் சண்டை போட்டாலும் அந்த உறவு அவர்களை இணைத்து கொண்டே இருக்கும். 2வது அல்லாஹ் சொல்றான், இந்த திருமணத்திற்கு பிறகு ரஹமத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வயசான காலகட்டத்துல மனைவிக்கு கணவன் மேல ஒரு இரக்கம் வரும். எனக்காக உழைச்ச கணவன், எனக்காக பாடுபட்ட கணவன், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக ஓயாமல் உழைத்த கணவன் என்று கணவன் மீது ஒரு இரக்கம் வரும். அந்த கணவனுக்கு மனைவி மேல ஒரு இரக்கம் வரும். எனக்காக வாழ்க்கைய சமையல் கட்டிலே கழிச்ச அம்மா இது, என் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்த அம்மா இதுண்டு முதுமையான காலத்திலே அவர்களை இணைக்கின்ற ஒரு இரக்கம் அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் நான் ஏற்படுத்துகிறேன் என்று குர்ஆனில் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுல சிந்திக்க கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப திருமணத்தின் நோக்கம் என்ன? மன நிம்மதியான வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் இரக்கமோடு வாழக்கூடிய வாழ்க்கை, அன்போடு வாழக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கல்யாணம் முடித்து 1 நாள்ல தலாக், 1.5 வாரத்துல தலாக், 10 நாள்ல தலாக். இந்த அம்மா ஒரு காலம் இருந்தது, தலாக்கு இவரு சொல்லிக்கிட்டு இருந்தார். கணவன் நான் இவரோட இந்த பெண்ணோட நான் வாழ மாட்டேன் என்று தலாக் சொன்ன காலம் போய் இன்றைக்கு மனைவி கல்யாணம் முடிச்சு 1 வாரத்துல நான் இவரோட வாழ மாட்டேன். என்ன காரணம்? அவர் எனக்கு மேக்கப் செட் வாங்கி கொடுக்கறது இல்ல, அவர் என்ன வெளியே கூட்டு போக மாட்டாரு, தியேட்டருக்கு கூட்டு போக மாட்டாரு, சரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு. இப்படி பலவிதமான துன்யாவுடைய அற்ப காரணங்களுக்காக திருமணமாகி மிக குறைந்த நாட்களிலேயே கணவனை விட்டு ஹுலு வாங்கி பிரிந்து செல்கிற எத்தனையோ மனைவிமார்கள், பெண்கள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில அழகான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் இந்த துஆவை ஓத வேண்டும். வல்லதீன யகூலூன, நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் இப்படி துஆ செய்வார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி துஆ செய்வார்கள்? ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹப்லனா, எங்களுக்கு கொடையாக தருவாயாக, மின் அஸ்வாஜினா, எங்கள் மனைவிமார்களின் மூலமாகவும் எங்களுடைய சந்ததிகளின் மூலமாகவும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடையாக தருவாயாக. அப்போ ஒரு ஆணுக்கு மனைவியும் சந்ததியும் கண் குளிர்ச்சி. அல்லாஹு தஆலா கண் குளிர்ச்சியான மனைவியாக, கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக நம்முடைய வீட்டிலே அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப கண் குளிர்ச்சி இன்னைக்கு கண் எரிச்சலா போச்சு. கண் குளிர்ச்சி இன்றைக்கு கண் எரிச்சலாக போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எப்படி இருக்காங்கன்றதுக்கு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முதுமை வருவதற்கு முன் என்னை கிழவனாக்கிவிடும் மனைவியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் என்ன துவா பாருங்க, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. நான் வயசாகிறதுக்கு முன்னாடியே என்ன கிழவனாக்கக்கூடிய மனைவியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு துவா. என்ன துவா? அப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைந்து விட்டால் அவன் இளமையில கிழவனாகி விடுவான். இளமையா இருப்பான், ஆனா மனைவியினுடைய தவறான நச்சரிப்பால், அந்த மனைவியினுடைய தவறான வழிமுறையால் அவன் கிழவனாகி விடுவான். அப்படிப்பட்ட மனைவி விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. திருமணம் முடித்த பிறகு ஆடம்பர வாழ்க்கை, தேவையற்ற பக்கத்து வீட்டுல இது வாங்கி இருக்கிறாங்க, சேலை வாங்கி இருக்கிறாங்க, டிவி வாங்கி இருக்காங்க, அது வாங்கி இருக்காங்க, இது வாங்கி இருக்காங்க. கணவனுடைய வரவை அறிந்து செலவு செய்யாமல் மிதமிஞ்சிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து
தனி குடித்தனமாக வாழ்கிற முறையற்ற வாழக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாகிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, நகைச்சுவையாக சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, நிக்காஹ்னா என்னன்னு கேட்டாங்க. நிக்காஹ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, லுசூமு மஹ்ர்னாங்க. நிக்காஹ்னா மஹர் கடமையாயிரும், மஹர் கொடுத்தா தான் ஒரு மனைவி அவங்க மனைவி ஆக முடியும். அடுத்து கேட்டாங்க அலி ரலியல்லாஹு, அப்புறம் என்னன்னு கேட்டாங்க. சுரூரு ஷஹர்னு சொன்னாங்க, ஒரு மாசம் சந்தோஷம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹுமுமு தஹர், காலம் முழுக்க கவலை தான் அப்படின்னாங்க. ஒரு மாதம் சந்தோஷம், காலம் முழுக்க கவலை. அடுத்து என்னன்னு கேட்டாங்க. குசூரு லஹர், முதுகெலும்பு உடையும் அப்படின்ட்டாங்க. முதுகெலும்பு உடையும். அடுத்த அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, துஹூலு கபர், நேரா கபருக்கு போயிட வேண்டியதான்டாங்க. நேரா கபருக்கு போயிட வேண்டியதான். அலி ரலியல்லாஹு அன்றைக்கு நகைச்சுவையாக சொன்னதனுடைய நிலைமை தான் இன்றைக்கு எத்தனையோ நம் குடும்பங்களிலே மார்க்கம் தெரியாமல், மார்க்கம் காட்டி கொடுத்த வழிமுறை தெரியாமல், துன்யாவுடைய பேய் பிடித்து எத்தனையோ கணவன்மார்களை ஆட்டுகிற எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண் எந்த துன்யாவுடைய காரணத்திற்காக, மார்க்க ரீதியான காரணம் இல்லாமல் துன்யாவுடைய அற்ப சுகத்திற்காக காரணத்திற்காக தன்னுடைய கணவனிடத்திலே குலுவை கேட்கிற பெண்ணுக்கு நபி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நான் வாழ முடியாதுங்க, எனக்கு இவரோட வாழ, தீனுடைய காரணம் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்க ஒரு நிகழ்வு, கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல போய் பார்த்தா அந்த கணவர் மது குடித்து விட்டு வந்திருக்கிறார். உடனே அந்த பெண் அவரை தூங்க வைத்து விட்டு வெளியே வந்து விட்டது. சமுதாயத்தில் இப்படியும் நடக்கிறது. வெளியே வந்து சொன்னது, மார்க்கத்துக்கு முரணான முதலிரவிலேயே மது குடிக்கிற ஒரு கணவரை எனக்கு கட்டி வைத்து விட்டீர்கள், இவரோடு வாழ்வதற்கு பதிலாக நான் வாழாமல் போவது மேல் என்று போன பெண்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். இது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அதுக்காகலாம் போறது இல்லை. நான் வந்தேன், வீட்டுல ஏசியே இல்லைன்றாங்க. நான் வந்தேன், என் கணவர்கிட்ட ஏசி போட சொன்னேன், ஏசி போட மாட்டாரு, அதனால இவரோட வாழ முடியாது. வீட்டுல டைல்ஸ் இல்ல, அதனால நான் வாழ முடியாது. எனக்கு மாசம் ஆனா மேக்கப் செட் இல்லாம என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா தால எனக்கு கரெக்டா மேக்கப் செட் வாங்கி கொடுத்துருவாங்க. இவர் மேக்கப் செட் கேட்டா மேக்கப் செட் வாங்கி கொடுக்க மாட்டாரு, அதுக்கு கூட வக்கு இல்லாதவரா இருக்கிறாரு. மாசம் ஆனா ஒரு தடவை தியேட்டருக்கு கூட்டு போயிருவான், தியேட்டர் போகாம இருக்க மாட்டேன், இவர் தியேட்டர் கூட்டு போக மாட்டாரு. நான் செல்போன்ல யார்கிட்ட வேணா பேசுவேன், யார்கிட்ட வேணா பழகுவேன், ஆனா இவர் அதெல்லாம் தடை போடுகிறார், இதனால இவரோடு வாழ மாட்டேன் என்று சொல்கிற பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாகி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாகஹா, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே தலாக்கை கேட்கிறார், நீ தலாக்கு கொடுப்பா, எனக்கு உன் கூட எல்லாம் வாழ முடியாது என்று எந்த பெண் தன் கணவனிடத்திலே தலாக்கை கேட்கிறார், ஃபீ கைரி மா பாஸ், எந்தவித மார்க்க ரீதியான பிரச்சனையும் இல்லை, எந்தவித மனோரீதியான பிரச்சனையும் இல்லை, வெறும் அற்ப சுகத்து துன்யாவுக்காக கல்யாணம் முடிக்கிறது அவ்வளவு ஈஸிங்களாங்க. காசுடைய மதிப்பு தெரிய மாட்டேதுங்க. வீடை கட்டிப்பாரு, கல்யாணம் முடிச்சு பாருன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு அந்த தாய் தந்தை சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா, நான் எந்த ஒரு அற்ப காரணங்களுக்காக வாழ மாட்டேன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களுக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாசனை அந்த பெண் மீது ஹராமாக்கப்படும் என்றார்கள். அந்த பெண் எந்த ஒரு மார்க்க ரீதியான காரணம் இல்லாமல் துன்யாவுடைய அற்ப காரணங்களுக்காக கணவனிடத்திலே தலாக்கு கேட்கிறாரோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசனை கூட ஹராமாக்குகிறார் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அத்தகைய பெண்களை விட்டு நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் மனைவி சண்டைன்றது நீங்க நல்லா விளங்கிக்கணும், இது சைத்தானுடைய ஏற்பாடு. இன்னைக்கு எந்த வீட்டுல கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டு மாறுறாங்களோ சைத்தான் அந்த வீட்டுல குடிகொண்டுட்டா நம்ம விளங்கிக்க வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு ஹதீஸ், இப்லீஸ் என்ன செய்வானா, தன்னுடைய அரிசி சிம்மாசனத்தை தண்ணியின் மீது ஆக்குவான், கடல்ல ஆக்குவான். கடல்ல ஆக்கிட்டு இப்லீஸுக்குன்னு ஒரு படை இருக்கு.
இப்லீஸ் தனி ஆள் இல்லைங்க, அவன் பின்னாடி பெரிய படையே இருக்கு. எப்படி மலக்குமார்கள் பெரிய படையா இருக்காங்களோ, இப்லீஸுக்கு கீழே ஏகப்பட்ட சைத்தான்கள் இருக்காங்க. கடல்ல தன்னுடைய அரியாசனத்தை ஏற்படுத்தி விட்டு இப்லீஸ் தன்னுடைய படையை மக்களை நோக்கி அனுப்புவான். போய் எப்படியா வழி எடுத்துட்டு வந்துரு, மக்களை எப்படியா வழி எடுத்துட்டு வந்துரு. எல்லாரும் கிளம்பி போவாங்க. எப்படியாவது இங்களை வழி எடுத்து அவனை நரகத்துல கொண்டு போய் நரகத்தை நிரப்பணும் வெறித்தனமா இந்த இப்லீஸுடைய படையில இருக்கக்கூடிய சைத்தான்கள் மக்கள்கிட்ட போவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் இப்லீஸ்ட வருவாங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுவார், நான் இந்த குழப்பத்தை பண்ணேன், இவர் இப்படி வழிகெடுத்த, அப்படி வழிகெடுத்த, இதெல்லாம் ஒரு மேட்டரா போப்பா. இப்லீஸ் என்ன சொல்வான், ஒவ்வொருத்தரா வந்து சொல்ல அந்த படையிலிருந்து நான் இந்த வழிகேட்டை செய்தேன், இந்த வழிகேட்டை செய்தேன்னு சொன்ன போது இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, இதெல்லாம் பெரிய விஷயமான்னு சொன்ன இப்லீஸ் ஒரு சைத்தான் வருவானா, வந்து இப்லீஸ்ட சொல்வானா, நான் இந்த கணவனையும் மனைவிக்கும் மத்தியில சண்டையை மூட்டி விட்டு அவர்களை பிரித்து விட்டேன் என்று சொன்ன போது சபாஸ் நீதாப்பா அப்படின்னு ஒரு ஹதீஸுடைய ரிவாயத்துல இப்படி வருது, பக்கத்துல கூப்பிட்டு தட்டி கொடுப்பானா, பக்கத்துல கூப்பிட்டு தட்டி கொடுப்பானா. இன்னொரு ரிவாயத்துல இப்லீஸ் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரித்த அந்த ஷைத்தானை கட்டி பிடிச்சு முசாஃபா முஆனகா செஞ்சு நீதாப்பா என்னுடைய படையில சிறந்த வீரன்னு சொல்வாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப யோசிங்க, எந்த வீட்டுல மாமியா மருமக அடிச்சுக்கிறாங்களோ, எந்த வீட்டுல கணவன் மனைவி அடிச்சுக்கிறாங்களோ, அந்த வீட்டுல நிம்மதியே இல்லையோ, நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிங்க. நம்ம ஏன் சண்டை போடுறோம், ஏன் நம்ம விட்டு கொடுக்காம போறோம், ஏன் ஈகோ பாக்குறோம்டா? நீங்க காரணம் இல்ல, நீங்க காரணம் இல்ல, உங்களுக்குள்ள சைத்தான் மிகச்சிட்டான். சைத்தான் வேலையை பார்த்து சக்சஸ் பண்ணி இப்லீஸ்ட நல்ல பேர் வாங்கி அவார்டு வாங்கிட்டு போயிட்டா. நீங்க அடிச்சு நாரி போய் ஊரே நாறுது. வீட்டுல கணவன் மனைவி சண்டை வந்தா குடுமி சண்டையாயிருது. ரோட்ல வந்து நின்று தகாத வார்த்தைகள் பேசுறாங்க. அந்த மனைவி கூட பிறந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க வீட்டு முன்னாடி. அந்த குடும்பமே சந்தி சிரிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி விடுகிறது. அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை அத்தகைய அவரை நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஒரு ரிவாயத்து, முஆத் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, முஆத் ரலியல்லாஹு ஷாம் தேசத்துக்கு போறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தோடனே ஷாம்ல என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு சஜிதா செய்வாங்க, சஜிதால செய்வாங்க. அதை பார்த்துட்டு வந்த இந்த சஹாபிக்கு மதீனாவுக்கு வந்தோடனே அவங்க எல்லாம் அவங்க பாதிரியார்களுக்கு சஜிதா செய்யறாங்க. நம்ம நபிக்கு சஜிதா செய்யணும்னு ஆசை. யாருக்கு? இந்த முஆத் ரலியல்லாஹு அவருக்கு. நேரா வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சஜிதா செய்வதற்கு முனைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் கவனிக்கணும், லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லிகைரில்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சஜிதா செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்றால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்றார்கள். உலகத்துல யாரு யாருக்கு சஜிதா செய்யக்கூடாது, அது எவ்வளவு பெரிய அவுலியாவா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி, யாரும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இதுதான் சட்டம். அப்படி ஒருவேளை அனுமதி இருந்தால் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன் என்றால், ஒரு மனைவிக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்த ஒரு இந்த உலகத்திலே அந்தஸ்து மிக்கவர்கள் அவர் கட்டிய கணவன் என்பதை இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய இறைவனுடைய ஹக்கை அவள் நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், எல்லா நற்காரியங்களையும் செய்கிறார். ஆனால் தன்னுடைய இறைவனுடைய ஹக்கை அவர் நிறைவேற்றியவளாக ஆக மாட்டார். தன் கணவனுடைய ஹக்கை, தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஒரு மனைவி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தவளாக ஆக மாட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் ஒரு கணவனுடைய அந்த அந்தஸ்து மனைவியின் விஷயத்திலே எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை யோசிக்கணும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க. ஒரு சஹாபி நபிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி ஆலமு ஹக்கன் அலல் மர்ஆ, ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் யார் இந்த உலகத்திலே? ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே அதிக உரிமை உடையவர் யார்?
என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க அத்தாமான்னு சொல்லல, அவங்க கூட பிறந்த உறவுகள்னு சொல்லல, ஜௌஜஹா, அந்த பெண்ணுடைய கணவர் தான் இந்த உலகத்திலேயே அந்த பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர். அடுத்து சஹாபி அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உடையவர் யார்? நல்ல கேள்வி. ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் கணவர், ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உடையவர் யாருன்னு கேட்டாங்க. அவங்க பெற்ற தாயின்னு சொன்னாங்க. அவங்க பெற்ற தாய். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. திருமணம் முடிச்சோன இந்த ரெண்டு பெண்களும் ஈகோட அந்த அந்த மாப்பிளைய படுத்துற பாடு இருக்கு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். உலகத்துல அதை விட சித்திரவதை எதுவும் கிடையாது. அவன் பேசாம எங்க காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மனைவி பக்கம் சாய்ந்தால் இங்கு அம்மா, எப்ப மனைவி பின்னாடி மனைவி வந்தோன மனைவி பின்னாடி போய் ஆட்டம் போடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி நகர்ந்து போனா இந்த அம்மா, ஏங்க நீங்க உங்க அம்மா பின்னாடியே போங்க, என் பக்கத்துல படுக்காதீங்க அப்படின்றாங்க. என்னடா வாழ்க்கை இது? இங்க சப்போர்ட் பண்ணா அங்க அடி உழுகுது, அங்க சப்போர்ட் பண்ணா இங்க அடி உழுகுது. இதுதான் இன்றைக்கு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை முத்தி போய் கடைசியா அந்த அம்மா என்ன, உன் மண்டாட்டியை நீ கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போன அனுப்பிச்சு வச்சிடறாங்க. விளங்குமா? தனி கொடுத்தனம் போனா எப்படி செலவு செய்வது, எப்படி குடும்பத்தை வழி நடத்துவது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவது என்கிற அறிவு இல்லாமல், சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் இல்லாமல், நான் சரிசமமாக நிற்பேன் என்று மாமியார், நான் சரிசமமாக நிற்பேன் என்று மருமகள், குடும்பம் ரெண்டாயி ரெண்டு பேரும் தனியா போய் கடைசியாக விவரம் தெரியாம சின்னஞ்சிறுசுகள் அவங்க தனி கொடுத்தனம் போய் குடும்பத்தை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாம, நம்ம வயசானவங்க குடும்பத்துல இருந்தா எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி தருவாங்க. தேவையற்ற செலவுகளை குறைப்பாங்க. இப்படி செலவு செய்யணும்பா, இப்படி கறி வாங்கணும்பா, இவ்வளவு வாங்கணும்பா, இப்படி மெயின்டைன் பண்ணுப்பா, இப்படி வரவு செலவு உண்டு. இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியும்? வர்றத ஃபுல்லா 3 நேரத்துல 2 நேரம் வெளியே தான் வாங்கி சாப்பிடுறது, அதிகமான நேரங்கள் ஃப்ரைட் ரைஸ். ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிற அந்த வழி இல்லாமல் கடைசியாக எந்த மனைவிக்காக அம்மாவை விட்டு விட்டு தனி குடுத்தனம் போனானோ அந்த மனைவி உதறப்பட்டு கடைசியாக நடுத்தருவில் நிற்கிறார், அல்லது அந்த பெண் நடுத்தருவில் நிற்கிறார். எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், இது போன்ற விஷயங்கள்ல இந்த பெண்களா இருக்கிறவங்க ஈகோவை குறைச்சுக்கணும். என்னதான் மருமகளுக்காக கொஞ்சம் இறங்கி போனா அல்லாஹ் ஒன்னும் இன்னும் மருமகளுக்காக நீ இறங்கி போயிட்டியா அப்படின்னு அல்லாஹ் தண்டிக்க போறது இல்லை. அல்லது மாமியாருக்காக அந்த மருமகள் எங்க மாமியார் தானே, என்னதான் இருந்தா அவங்க என்னைக்கு வாழ போறாங்க? உங்களுக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கும். அவங்க நிரந்தரமா இந்த உலகத்துல இருந்து நீ மௌத்தாகிற வரைக்கும் மருமகளை பிடிச்ச ஆட்ட போறது இல்லை. அவங்களுக்கு 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். கொஞ்ச காலம் நம்ம பொறுமையா இருந்தா இந்த குடும்பத்தின் ராணி நம்ம தான் இந்த புரிதல் இல்லாமல் மாமியாட்ட சரிசமமாக நின்று மரியாதையை கெடுத்து கொண்டு அவர்களுடைய சாபத்தை வாங்கி கொண்டு இந்த குடும்பம் எங்கே சந்தோஷமாக இருக்கும் என்பதை யோசிக்கணும். இதுக்கு நடுவில் அந்த மாப்பிள்ளை தான் பாடா பாடுறான். என்ன செய்யறது? எங்கேயா பேசாம இவங்களை விட்டுட்டு போயிடலாமா? இதுல மார்க்கம் ஒரு வரம்பு வைக்கிறது. அம்மாவை உதறி விட்டு நீ மனைவி பின்னால் போனால் நீ நரகவாசி என்கிறது. மனைவியை விட்டு விட்டு அம்மா போனா அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பெண்கள் சரி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, கணவனுடைய அந்த கடமை என்பது அவ்வளவு மகத்தானது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை காட்டிலும் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவியுடைய விஷயத்துல மகத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்ணு சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4-5 விஷயம் தான் சொன்னாங்க. இத மட்டும் ஒரு பெண் சரியாக ஃபாலோ பண்ணா அந்த பெண் சொர்க்கவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுது, வஸாமத் ஷஹரஹா, ரமலான் மாதத்தில் 1 மாதம் சரியாக நோன்பு வைத்து, வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தன் கணவன்மார்களுக்கு வழிபட்டால் நாளை மறுமையிலே மௌத்தான பிறகு அல்லாஹ் இந்த 4 காரியத்தை இந்த உலகத்திலே சரியாக செய்த பெண்ணை பார்த்து சொல்வான், உத்குலி அல் ஜன்னah மின் ஐய அப்வாபில் ஜன்னத்தி ஷிஅதி, சொர்க்கத்தின் வாசலில் எந்த வாசலில் வேண்டுமானால் நீங்கள்
நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்வான். இந்த பெண்ணு போருக்கு போக தேவையில்லை, ஜிஹாதுல போய் ஷஹீதாய் உயிரை கொடுக்க தேவையில்லை, தஹஜ்ஜத்து லுஹா வருஷம் முழுக்க நோன்பு அப்படிலாம் தேவையில்லை. 5 நேரம் சரியாக தொழுது 1 மாதம் நோன்பு வைத்து தன் மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கணவனுக்கு வழிபட்டால் அவர் சொர்க்கத்தின் வாசலில் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நுழையலாம் அந்த பெண். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தாய்மார்களாக சகோதரிகளாக நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. 4 விஷயம் தானுங்க, ஆனா இது செய்யறது எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு குடும்பங்கள்ல தொழுகையே கிடையாது. எப்படா தொழுகை? வாசல்ல உட்கார்ந்து அடுத்த வீட்டு கதையை பேசுறதுக்கு நம்ம பெண்களுக்கு டைம் இருக்கு. நாடகத்துல அப்டேட் கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்கு. என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல என்ன சீனு, அதுல எப்படி எல்லாம் காட்சிகள் வருது, எப்படி எல்லாம் வாழ்றாங்க, இந்த வீட்டுல என்ன நடக்குது, அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு வாசல்ல சுபஹானல்லாஹ் ஹிஜாப் இல்லாமல் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஆனா 5 நேரம் ஏதாவது சமைக்கிற வேலை இருக்கு, தொழுகிறதுக்கு எல்லாம் டைம் இல்லை. எங்க வீட்டுக்காரரு அவருக்காக சமைக்கணும், என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி காலத்திற்கு தோதுவாக தொழுகை விடுகிற பெண்கள் நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நோம்பு ரமலான்ல ஒழுங்கா வைக்கிறது இல்லை, அல்லது தன் மறைவிடத்தை பாதுகாப்பது முக்கியமான விஷயம். ஹராமான தொடர்பை விட்டு பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் சரியாக பேணப்படாத சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய பெண் சமுதாயம் ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உங்க உறவுக்கார ஒரு பெண் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்துட்டு ஏதோ ஒரு தேவையின் காரணமா வந்தாங்க. அந்த தேவையை நிறைவேற்றி விட்டு அவங்க போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் அந்த உறவுக்கார பெண்ணிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கணவர் இருக்காங்களா, கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. ஆமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அந்த பெண்ணிட்ட, உங்க கணவருடைய விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொன்னாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதம்மா, நீ உன் கணவரின் கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார். உன் கணவர் தான் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய கணவர் தான் உன்னுடைய நரகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பெண்ணினுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற இடத்திலே ஒரு கணவர் இருக்கிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி நிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கவாசியான பெண்களை உங்களுக்கு நான் காட்டட்டுமா, சொர்க்கவாசியான பெண்ணை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசியான பெண் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே அதிகமாக குழந்தையை பெற்றெடுக்க கூடியவள், அதிகமாக நேசிக்க கூடியவள் கணவனை. அவளுக்கு கோபம் ஏற்பட்டாலோ தீங்கு இழைக்கப்பட்டாலோ அவனின் கணவர் கோபித்து கொண்டாலோ, என் மேலையா கோபப்படுற, படு உனக்கு இருக்கு, அடுத்த நாள் உனக்கு சோறு யார் ஆக்கி போடுறேன்னு பாத்துருவோம், உன்னை பட்னி போட்டு சாகடிக்கிறேன்னு சொன்ன மனைவி இல்லை. அல்லது நீ எங்க போயிருவ, என்னை விட்டு எங்க போயிருவ, உனக்கு இருக்கு. இன்னைக்கெல்லாம் இருக்கிற பெண்கள் விவகாரமானவங்க, விஷத்தை வச்சு கொண்டாலும் அந்த மாதிரிலாம் போயிருச்சு, மோசமான காலம் ஆயிருச்சு. நகைச்சுவையா இல்லை, இன்னைக்கு நடைமுறை சிக்கல் நிறைய. இன்னைக்கு படங்கள், சினிமாக்கள், நாடகங்கள். ஒரு பெண்ணு நாசமா போகணும்னா நாடகத்தை பார்த்தா போதும். எப்படி குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டுறது, எப்படி மாமியார பழி வாங்குறது, எப்படி கணவரை என்ன செய்யறது பழி வாங்குறது, எப்படி தவறான உறவுகளை வைத்துக் கொள்வது என்பதை நாடகமாக படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுல. என்னங்க, எதை பார்க்கிறோம் அதுதாங்க மனசுல பதியும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அது நம்மளுடைய மூளையில போய் அது ஸ்டோர் ஆகும். சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். சூழ்நிலை வரலன்னா தப்பிச்சிருவாங்க. போய் ஸ்டோரேஜ் ஆனது சூழ்நிலை வந்துச்சுன்னா வாழ்க்கையில பிரதிபலிச்சிடும், வாழ்க்கையில பிரதிபலிச்சிடும். அவங்க என்ன பார்க்கிறாங்களோ அது மனசுல பதியும். அந்த மனசுல பதிந்த விஷயம் வாய்ப்பை அல்லாஹ் ஒருவேளை உருவாக்கி விட்டால் அந்த வாய்ப்புல அவங்க பாவத்துல விழுந்துருவாங்க. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்வையை பேணுங்க. நாடகங்கள் உங்க குடும்பத்துல வாழ்ற வாழ்க்கையே பெரிய நாடகமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலே அது ஒரு நாடகமா எடுத்துடலாம்.
அப்படி இருக்குது. சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம குடும்பமே ஒரு நாடகமா இருக்கும் போது இன்னொரு நாடகத்தை, பொய்யான நாடகத்தை பார்த்து நம்ம குடும்பம் சீரழிகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாடகம் மாதிரி ஒரு குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம். பெண்கள்லாம் கோச்சுக்கோங்க, ஹஸ்ரத் இந்த நாடகத்தை பத்தி இப்படி கிழிக்கிறாரு, இந்த ஹஸ்ரத் சரியா இல்ல, பயான் சரியா பண்ணலன்னு சொல்லிடாதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஷிர்கான வார்த்தைகள் பயன்பாடுல இருக்கிறது. அல்லாவே செய்யாத, கடவுளே செய்யாத ஒரு உதவியை நீங்க செஞ்சிட்டீங்கன்றான் நாடகத்துல. இந்த கடவுள் மாதிரி என்ன வந்து காப்பாத்திட்டீங்கன்றான். இதெல்லாம் ஒரு தவறான, நமக்கே தெரியாமல் நாடகங்களிலே புழங்கப்படுகிற எத்தனையோ தவறான விஷயங்கள் நம்முடைய பெண்களின் உள்ளங்களிலே போய் அது பதிவாகிறது, வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிறது நம்முடைய குடும்பங்களிலே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேருடைய தொழுகை அது அவங்களுடைய தலைக்கு மேலே உயர்த்தப்படாது என்று சொன்னார். 2 பேருடைய தொழுகை, அதிலே ஒருவருடைய தொழுகை யார் என்று நபி அவர்கள் சொன்னாங்க, கணவனுக்கு வழிபடாமல் கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய தொழுகை, அந்த பெண்ணுடைய தொழுகை அந்த தலைக்கு மேல உயர்த்தப்படாது, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நான் சொன்ன ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை விட அல்லாஹ் மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய அதை பெருசா அல்லாஹ் காட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பெண்கள் கூட்டம் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஒரு பெண்கள் கூட்டம் வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. ஒரு பெண் நபிட்ட போய் பேசுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிட்டு அந்த பெண் நபிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பின்னாடி ஒரு பெண் கூட்டமே இருக்கு, அவங்களுக்கு பதிலா நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ன்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? அந்த பெண் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரப்புர் ரிஜாலி வ ரப்புன் நிசா, அல்லாஹ் ஆண்களுக்கு அவன் தான் இறைவன், பெண்களுக்கு அவன் தான் இறைவன், அப்படித்தானே? ஆமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுர் ரிஜால் வ அபுன் நிசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுக்கு அவங்க தான் அத்தா, முதல் அத்தா அவங்க தானே, பெண்களுக்கு அவங்க தானே தந்தை. ஆமா. யார சொல்ல, நீங்க ஆண்களுக்கும் நபியா தானே அனுப்பப்பட்டிருக்கீங்க, பெண்களுக்கு நபியா நீங்க தான் அனுப்பப்பட்டிருக்கீங்க. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? யார சொல்ல, இந்த ஆண்கள், அன்னைக்கு இருந்த பெண்கள் அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு மார்க்க விஷயத்துல, இந்த ஆண்கள் இந்த தீனுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்து அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து ஷஹீதாகிறார்கள். ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. நாங்க எங்க கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்வதிலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதிலேயே எங்களுடைய வாழ்க்கை கழிகிறது, எங்களுக்கு அது போன்ற உயர்ந்த அந்தஸ்து கிடைக்காதா என்று அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நீங்க கணவருக்கு வழிபடுவது என்பது அவர்கள் போருக்கு போய் ஷஹீதாய் அடையக்கூடிய நன்மையை விட சிறந்தது. ஒரு கணவருக்கு ஒரு மனைவி வழிபடுவது, ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது, இன்ன பிற உயர்ந்த அமல்களை செய்து அடையக்கூடிய அந்தஸ்தை ஒரு பெண் வீட்டிலே இருந்து கணவனுக்கு வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா என்ன கொடுமை, ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, உங்கள கொஞ்சம் பேர் தான் அதை செய்யறீங்கன்னாங்க. உங்கள கொஞ்சம் பேர் தானே செய்யறீங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல உங்களில கொஞ்சம் பேர் தானே அதை செய்யறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள் என்கிற செய்தி நமக்கு என்ன காட்டுகிறது? ஷரியத்துல ஆண்கள் என்ன அமல்கள் செய்து அவர்கள் அடையக்கூடிய அந்தஸ்தை ஒரு பெண் கணவனுக்கு வழிபடுவதன் மூலம் அடைய முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு காட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு குடும்பங்கள்ல என்ன பெரிய சண்டை ஆயிருச்சுன்னா படுக்கையை விட்டு பிரிந்து படுக்கிறார்கள், அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் போன்னு சொல்றது இல்ல, அந்த அம்மா ஃபர்ஸ்டே வெளியே போயிட்டு அம்மா எத்தனை நாள் என்னாச்சுன்னா, முன்னாடி இவங்க அடிச்சு துரத்துவாங்க, இப்ப இவங்களே போயிடுறாங்க, நீ என்ன அடிச்சு துரத்து, நானே போயிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனை காய போடுகிற, கணவனை விட்டு பிரிந்து வேண்டுமென்றே செல்கிற பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை வார்த்தைகளை ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன் மனைவியை விரிப்புக்கு அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், அந்த பெண் வருவதற்கு அவள் மறுத்தால்
காலையில் ஆகும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணின் மீது சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். காலை வரை அந்த பெண்ணின் மீது சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் அழைத்தும் அந்த மனைவி வராதனால் காலை வரைக்கும் அந்த பெண் மலக்குமார்களால் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மிக கவனமாக செய்ய வேண்டி இருக்கிறது. கணவன் சரி, ஒரு பக்கம் மனைவி கணவனுக்கு கண்டிப்பா செய்யணும். நீ கணவன் மாதிரி இருக்கானான்றதான் இப்ப பிரச்சனை. எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும் அதையும் சொல்லணும்ல. இங்க எல்லா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க மனசை கொஞ்சம் குளிர வைக்கணும்ல. அப்படிலாம் இல்ல, இதுல செய்தி நமக்கு போய் சேரணும். இது வீடியோ பதிவாக இருக்கிறது, பல பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் இது. இன்னைக்கு கவுன்சிலிங் இல்லாம அடிக்கடி தலாக்குகள். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 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 மாப்பிள்ளைக்கும் அந்த பெண்ணுக்கும் கவுன்சிலிங் தேவை. சில ஊர்கள் எப்படி வந்துருச்சுன்னா, அந்த சான்றிதழ் வாங்குவாங்களே, அந்த அப்ஜெக்ஷன் நோ அப்ஜெக்ஷன் அந்த லெட்டர் வாங்கும் போது கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டாதான் அந்த லெட்டரே கொடுப்பாங்களாம். யாருக்கு கல்யாணம், வா நீ வா இங்க வா, பெண்ணு நீ வா, 2 பேருக்கு நீ எப்படி அங்க போய் வாழணும், நீ உன் மனைவிட்டு எப்படி நடக்கணும், உங்க அம்மாட்ட எப்படி நடக்கணும், இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்த பிறகுதான் என்ஓசியே கொடுப்பாங்க. இன்னைக்கு சில ஜமாத்துகள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. நோ அப்ஜெக்ஷனுக்கு அந்த லெட்டர் வேணும்னா ஜமாத்துல அந்த லெட்டர் கேட்கறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இருக்கணும். ஏன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம கல்யாணம் முடித்த பிறகு உடனே தலாக்கோ குழுவோ குமிச்சு கிடக்கு. ஒவ்வொரு ஜமாத்திலேயும் முடிக்கப்படாத பிரச்சனைகள் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தெருவிலையும் குமிந்து கிடக்கிறது. இதற்கு காரணம் சரியான புரிதல் கணவனிடத்திலேயும் இல்லை, சரியான புரிதல் மனைவியிடத்திலேயும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா வாழ கத்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கணவன்ட்ட ஒரு 10 விஷயம் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 10 விஷயம் இருந்தால் அந்த குடும்பம் சுவன பூங்காவாக மாறிவிடும். சுவன பூங்காவாக மாறிவிடும். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த கணவன்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எப்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் புன் சிரிப்போட நுழையணும். அதுதான் நம்ம ஆள்கிட்ட கிடையாது. உலகத்தில் இருக்கிற அம்முட்டு பிரச்சனையும் டென்ஷனையும் கொண்டு மனைவி மேலதான் காட்டுவாங்க. போட்டு மனைவி மேல எப்படி இருக்கு அந்த குடும்பம், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், எப்படி சந்தோஷமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது வீட்டுக்குள் நுழைந்தாலும் புன் சிரிப்போடு நுழைவார்கள். சலாம் சொல்லி உள்ளே நுழைவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான சிரிப்போடு நுழைவார்கள். இது நபியினுடைய வழிமுறை. எத்தனை வீடுகளிலே கணவன்மார்கள் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், ஒரு சமீபத்துல பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஆலிம் ஒருத்தவங்க மரணிச்சாங்க. பெரிய முஃப்தி துல்ஃபிகார் சாஹிப் அப்படின்ற ஒருத்தவங்க. நிறைய பேச்சு, அவங்களுடைய சொற்பொழிவுகள் மட்டும் பல பாகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு 2 தம்பதிகள் வந்தாங்க. 2 பேருமே தீன்தாரியான தம்பதிகள். ஒரு 6 மாசமா அவங்களுக்கு மத்தியில கல்யாணம் ஆகி 6 வருஷம் ரொம்ப சண்டையும் சச்சரவுமா இருக்கு. பிரியலான்ற அளவுக்கு முடிவு வந்துருச்சு. அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மத்தியில ஒரே சண்டையும் சச்சரவுமா வருது. அப்ப அவங்க கூப்பிட்டு தனித்தனியா கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை? அப்பதான் தெரியுது, பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரத்தினுடைய அந்த சிக்கலிலே கணவன் இருக்கிறார், வியாபார சிக்கலிலே கணவன் இருக்கிறார். இந்த மனைவி கணவனுடைய எதிர்பார்ப்புல வீட்டிலே சமைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையோடு வீட்டுக்குள்ள வர்றார். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மனைவியை சரியா கவனிக்கிறது இல்ல, ஒரு சிரிப்பு இல்ல, டென்ஷனு, அப்படியே ஒரு மாதிரியா போகுது. இதுவே அவர்களுடைய பிரிவு நோக்கி போவதற்கு காரணம். இப்ப அவங்க கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. என்ன விஷயம் ஹசரத் சொல்லுங்க, நீங்க சொன்னா நாங்க கேட்போம். ஒண்ணுமில்ல, 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 உங்களுக்கு மத்தியில வெளியே பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட வந்துரு. இத மட்டும், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமாச்சு, இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி மாறுதுன்னு. அதே மாதிரி அந்த தம்பதியர்கள் ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் ஒரு 10 நாள்ல அவங்க செய்தி சொல்றாங்க, புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் மாதிரி எங்க வாழ்க்கை மாறிச்சு ஹசரத்.
புதுசா கல்யாண தம்பதிகள் மாறி மாறி விட்டது. என் கணவர் முன்னால் 1000 பிரச்சனையோடு வீட்டுக்குள் வருவார், ஆனால் இப்போது செருப்பு கலட்டுகிற இடத்திலேயே பிரச்சனைகளை வைத்துவிட்டு புன் சிரிப்போடு சலாம் சொல்லி உள்ளே வருகிறார். இது எனக்கு மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. நான் அவருடைய பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டு நான் சொல்யூஷன் சொல்லுகிறேன், எங்க வாழ்க்கை சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க. இதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க இதை செய்யலைன்னா வெளியிருந்து வரக்கூடிய கணவரோட சைத்தான வீட்டுக்குள்ள வந்துருவான். சைத்தான் உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? ஒரே சண்டை தான், அடிதடிதான். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அவன் வீட்டுக்குள் நுழைகிற போது புன் சிரிப்போடு சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வர வேண்டும். அப்படி வந்தால் அந்த வீடு சிறப்பான வீடாக இருக்கும். ரெண்டாவது சொன்னாங்க, மனைவியினுடைய வேலைகளை பாராட்ட பழகும். இன்னைக்கு பாராட்டுற குணமே கிடையாது. சின்ன குறை இருந்தாலும் பூகம்பம் ஆக்கி வீடே தட்டுக்கிட்டுலாம் பறக்குது. என்ன நான் இவ்வளவு உழைச்சிட்டு வர்றேன், காசு சம்பாதிக்கிறேன், உப்பை தூக்கி போட்டுட்டேன், இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு பாராட்டுகிற குணம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? மஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. நபி அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னதே இல்லையா. வாழ்க்கையில எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. அவர்கள் முன்னால் ஒரு உணவு வைக்கப்பட்டால் பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்காவிட்டால் சாப்பிடாமல் இருந்து விடுவார்கள். பிடித்தால் சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு செய்தவர்களை பாராட்டுவார்களாம், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்களாம். இந்த பண்பு நம்ம எத்தனை வீட்டுல நம்ம கணவன்மார்களுக்கு? யாராவது நல்லா சமையல் இல்லைன்னா திட்டுவோம், நல்லா செஞ்சா எத்தனை பேர் பாராட்டுறாங்க? சூப்பர், இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு, சமையல் சூப்பரா இருக்குன்னு என்னைக்கா நம்ம சொல்லி இருக்காங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா? எங்க ஹசரத் வீட்டுல சமையல் செஞ்சாதானே, நாங்களே ஜொமேட்டோல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கதையாகி போச்சு. இன்னைக்கு நாங்க என்ன வீட்டுல நாங்க சமைச்சா தானே, நீங்க என்ன காலத்துல உட்காந்து சமையலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரே போன்ல ஜொமேட்டோல இந்த கடையில இருந்து இதை ஆர்டர் பண்ண வீட்டுல வந்துருது, சமையலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, சமைச்சாதானே பிரச்சனை பாராட்டுறதுன்ற மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ உணவை குறை சொல்லக்கூடாது, பாராட்டணும் என்பதை ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில ஒரு சஹாபி, அந்த சஹாபி எல்லா அமல்களும் கரெக்டா செய்வாங்க, அவங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகை மட்டும் சிரமம், அவங்களுக்கு தஹஜ்ஜத் மட்டும் வரவே மாட்டது. அவங்களை எப்படியாவது தஹஜ்ஜத் தொழுகை வைக்கணும், இது நபியினுடைய ஆசை. அந்த சஹாபியை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நல்ல மனிதர், இவர் நல்ல மனிதர், தஹஜ்ஜத் தொழுதா நல்லா இருக்கும். இவர் நல்ல மனிதர், தஹஜ்ஜத் தொழுதா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நேரத்துல தஹஜ்ஜத் தொழுக மாட்டியா அப்படின்னு இல்ல, இவர் நல்லவர், தஹஜ்ஜத் தொழுதால் இன்னும் நல்லா இருக்கும்னாங்க. அப்ப மனைவியிடத்திலே குறை இருக்கும், அது நிறையும் இருக்கும். நிறையை பாராட்டுகிற போது குறை சொல்லுகிற போது மனைவிக்கு குத்தாது. இவன் குறை மட்டுமே சொன்னா அந்த மனைவியுடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை தெரியாமல் இருக்கிற போது அந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் என்பதை நாம யோசிக்கணும், பாராட்டணும். அடுத்து மூணாவது சொன்னாங்க, மனைவியினுடைய வேலையில அக்கறை காட்டணும். என்னமோ சமைச்சிட்டு போறா, என்னமோ பண்ணிட்டு போறா என்பது அல்ல, மனைவியினுடைய சமையல் குடும்ப வேலைகளிலே அக்கறை காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தார்கள், நபிமார்கள் அப்படி இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாற்றிலே வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நபித்துவம் அப்போது கொடுக்கப்படவில்லையா. அவங்களுக்கு தண்ணி சூடு பண்ண நெருப்பை தேடி போறாங்க, போற வழியில அவங்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தாங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர்களுக்கு தண்ணி சூடு பண்ணுவதற்கு நெருப்பை தேடி போன மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் நபித்துவம் கொடுத்தான் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக நபிமார்கள் கூட தங்கள் மனைவிக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், அக்கறையாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீடுகளிலே மாவு பிசைஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு வருது. சொல்லல, மாவு பிசைஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, தங்கள் அந்த இதுல பால் கறந்திருக்கிறார்கள், சில நேரங்களில் தங்கள் துணிகளை தாங்களே துவைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. ஒரு முறை ஃபாத்திமா நாயகி அவர்கள் மகளார் வீட்டுல இருக்கிறாங்க, ரொட்டி சுட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து, ஃபாத்திமா என்ன செய்யறீங்க? யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கிறேன் அன்பு மகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு ரொட்டி சுடுறேன், நான் ஒரு ரொட்டி சுடுறேன். யாரு சுடுறேன்னு சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கி மாவை வாங்கி உருட்டி அதை நேட்டி நபி அவங்க ரொட்டி சுட்டாங்க.
ஃபாத்திமா நாயகி சுட்ட ரொட்டி எல்லாம் கரெக்டா வெந்துருச்சு. ரசூலுல்லா கைப்பட்ட அந்த அடுப்புல வைத்த அந்த ரொட்டி அப்படி மாவா இருக்கு, அப்படி மாவா இருக்கு. யார் ரசூலல்லாஹ், அன்பு மகனார் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் எல்லா ரொட்டியும் வெந்து விட்டது, நீங்கள் நேட்டி சுடப்படுகிற ரொட்டி அது மாவாக இருக்கிறது என்று சொன்ன போது நபி சிரிச்சுட்டே சொன்னாங்க, என் கைப்பட்ட அந்த ரொட்டியை கூட நெருப்பு தீண்டாது என்றார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தம் மகளார் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு வேலை தான் அது, அவங்க வேலை, நம்ம ஏன் இல்ல, போய் அந்த வேலையில பங்கு பெறாங்க. இந்த அன்பு பாசம் தான் பின்னாடி ஃபாத்திமா நாயகி நபி மேல ஒரு பாசத்தை உருவாக்குச்சு, ஒரு பிணைப்பை உருவாக்குச்சு. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகிக்கு காசு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க வீட்டுல ரொட்டி சுடப்படுது, 4 ரொட்டி, ஒன்று அலி ரலியல்லாஹுக்கு, ஒன்று ஃபாத்திமா நாயகிக்கு, மீதி 2 ஹசன் ஹுசைனுக்கு. ரொம்ப வறுமையான நிலைமை. நம்மள மாதிரிலாம் ஏசிலையும் தேவைப்பட்டா கடைகளுக்கு போய் சாப்பிடுற வயிறு நிரம்பி மிதமிஞ்சிய உணவெல்லாம் நபிக்கும் நபியினுடைய குடும்பத்தாருக்கும் இல்லை. சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாய்க்கு அத்தா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அத்தா சாப்பிட்டு இருப்பாங்களா வீட்டுல, நாங்க ரொட்டி சாப்பிடுறோமே. அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டுட்டே இருந்த ஃபாத்திமா பாதி ரொட்டியை மறைச்சு வச்சுட்டாங்க. மறைத்து வைத்து பிறகு நபியிடத்திலே போய், யா ரசூலல்லாஹ், எங்கள் வீட்டில் என் கணவர் இன்றைக்கு காசு கொண்டு வந்தார், 4 ரொட்டி சுட்டோம், அதில் ஒரு ரொட்டியில் என் பங்கில் பாதியை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது எவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் பிணைப்பும். இது ஏன் வந்துச்சு, தன்னுடைய வீட்டுல மகளோ மனைவியோ செய்யக்கூடிய வேலையில தன்னுடைய பங்களிப்பை செய்கிற போது இந்த குடும்பத்துல என் கணவர் அவர் பாட்டு கண்டுக்காம இருக்க மாட்டாரு, ஏதாவது என் வேலையில தான் பங்கு கொள்வாரு, அவரால் முடிஞ்ச பங்களிப்பை செய்வார், என் மீது அக்கறை காட்டுவார், எனக்கு ஏதாவது ஒன்றால் துடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை மனைவி கணவனுக்கு மத்தியில ஒரு அளப்பரிய பாசத்தை ஏற்படுத்தும். அவ என்ன சமைச்சா, என்ன செஞ்சா, என்ன, சில பேர்லாம் வீட்டுக்கு எதையும் வாங்கியே கொடுக்கறது இல்லை, ஆனா சாப்பாடு மட்டும் கரெக்டா வரணும், தட்டுல சாப்பாடு கரெக்டா வரணும், எல்லாம் வரணும், ஆனா இவர் எதுவும் வாங்கி கொடுத்திருக்க மாட்டார். 4வது சொன்னாங்க, மனைவிக்கு அன்பளிப்பு வழங்கணும்னு சொன்னாங்க. என்ன சொல்லணும், அன்பளிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது தஹாபு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மத்தியிலே நேசத்தை அதிகப்படுத்தும் என்றார்கள். இது மனைவி விஷயத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே யாருக்கு நாம் அன்பளிப்பு கொடுத்தாலும் அங்கு அன்பு உருவாகும். அப்ப நம்ம மனைவிக்கு அன்பளிப்பு, இவன் என்ன செய்யறான்னா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அன்பளிப்பும் கொடுத்து முடிச்சிடறான். இந்த அம்மாவை தான் கல்யாணம் முடிக்க போறேன்னு முடிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செய்யற முதல் அன்பளிப்பு போன். இன்னைக்கெல்லாம் ட்ரெண்டிங். நான் கல்யாணம் பண்ண போற பிள்ளைக்கு இவர் பேசுறதுக்கு இப்பயே போன் வாங்கி கொடுக்கிறாரு. ஈஜாப் கபூல் ஆகிற வரைக்கும் அந்த பெண் அந்நிய பெண் தான், இவர் அந்நிய ஆண் தான். இவர் நிச்சயம் முடிந்தது என்பதற்காக இவர் கிஃப்டா என்ன செய்யறாரு, பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு நானே வாங்கி கொடுக்குறேன். ஐபோன் வாங்கி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆனா கல்யாணம் முடிச்ச பிறகு சோப்பு டப்பா கூட வாங்கி தர மாட்டான், சோப்பு டப்பா கூட வாங்கி தர மாட்டான். திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே போன்ல எல்லாத்தையும் பேசி ஒருவருக்கு ஒருவருடைய கேரக்டர்களை புரிந்து விட்டு இதுதான் மைனஸ் இதுதான் பிளஸ்ன்னு விளங்கின பிறகு திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை எப்படி இனிக்கும் தெரியாதா? இவனை பத்தி தெரியாதா? யோசிங்க, நம்ம முன்னோர்கள் திருமணம் பேசவே மாட்டாங்க. பேசாம இருந்து அந்த ஈஜாப் கபுல் முடிந்து அதற்கு பிறகு அந்த முதலிரவிலே 2 ரக்காத்து தொழுது விட்டு அந்த கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழுதுட்டு மனைவியினுடைய அந்த நெற்றியிலே கை வைத்து அந்த துவாவை ஓதிவிட்டு நபி காட்டி கொடுத்த வழிமுறையின்படி ஒரு முதலிரவுல எப்படி நபி காட்டி கொடுத்தாங்களோ அப்படி செழித்த குடும்பங்கள் எங்கே? இன்னைக்கு எல்லாம் முன்னாடியே பேசி தீர்த்து வண்டியில போய் கார்ல போய் அங்க விழுந்து இங்க விழுந்து எல்லாம் முடிந்து போய் பிறகு திருமணத்திற்கு பிறகு உடனே பிரிந்து போகிற எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுக்கு சொல்றேன்னா அன்பளிப்பு, அஜர்த் அன்பளிப்பு கொடுக்க சொன்னாரு. நம்ம கட்டிக்கு போற புள்ள தானே, முன்னாடி அன்பளிப்பு அடிச்சு தள்ளிடுவோம், கேட்ட தாரிக் ஹசரத் சொன்னாங்கன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். அன்பளிப்பு தர வேண்டும், திருமணத்திற்கு பிறகு அன்பளிப்பு தர வேண்டும். அவங்க எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்.
ஆரம்பத்துல கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த தேட்டத்துல செய்யறது மேட்டர்ல, வாழ்க்கை முழுக்க அவ்வப்போது மனைவியுடைய தேவையை அறிந்து, மனைவி உங்களிடத்திலே கேட்காவிட்டாலும் அதன் தேவையை அறிந்து அதை அன்பளிப்பாக கொடுக்கிற போது அந்த குடும்பம் அன்பினுடைய உச்சகட்டமாயிரும், அன்பினுடைய உறைவிடமாயிரும். இப்படித்தாங்க கணவன் மனைவினா இருக்கணும்ன்ற அந்த இது வந்துடும். அதுக்காக மனைவி அன்பளிப்பு தரணும், கணவன் தான் அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. இருவரும் சரிசமமாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்கிற போது, நபி சொன்னதின்படி வாழ்கிற போது அன்பும் பாசமும் அந்த குடும்பத்தில் அதிகரிக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதன் தன் மனைவி மக்களுக்காக செலவு செய்வது மிக சிறந்த சதக்கான்றாங்க. அஃலலு சதக்கா. இவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் தர்மம் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, பிரெண்ட்ஸுகளுக்கு வாங்கி கொடுக்கிறாரு, நைட்டான பிரெண்ட்ஸுகளோட போய் ஏகப்பட்ட செலவு, தனக்காக இருக்கிற மனைவி மல்ல பிள்ளைகளுக்கு செலவு செய்வதற்கு யோசிக்கிறார். ஆனா நபி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தர்மத்திலேயே சிறந்த தர்மம் உன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய தர்மம் என்று சொன்னாங்க. ஹதீஸ்ல இன்னும் அந்த ஹதீஸுடைய விரிவுரையில சொல்றாங்க, தன் மனைவிக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதில் கிடைக்கும் நன்மை அல்லாவின் பாதையில் செலவு செய்வதனுடைய நன்மை விட பெரிது என்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாரு, அதை விட பெரிது தன் மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அன்பு எப்படி பரிமாறணும், அன்பு எப்படிங்க இருக்கு நம்ம வீட்டுல? நல்லா கவனிக்கணும். லைலத்துல் கத்ர் இரவு, லைலத்துல் கத்ர் இரவை அறிவிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட வர்றாங்க. அது எந்த நாள், அதனுடைய சிறப்பு என்ன, அது எந்த தேதின்றதை அறிவிக்கிறதுக்கு வர்றாங்க. வர்ற நேரத்துல ரெண்டு சஹாபாக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்க, முக்கியமான விஷயம். ரெண்டு சஹாபிகள் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த வாக்குவாதத்தில ஈடுபட்ட காரணத்தால் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்கிற குறிப்பு நபிக்கு அது மறைக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் அறிவிக்காம போயிட்டாங்க. ரெண்டு பேர் வாக்குவாதம் செஞ்சதுனால 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவு எதுன்ற அந்த இன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்காம போச்சு. ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் வாக்குவாதம் ஏற்பட்டா, மாமியாலும் மருமகளும் வாக்குவாதம் ஏற்பட்டா, உங்க அம்மா பெருசா அப்படியா இப்படியா, உங்க அம்மா ஒழுங்கா அப்படியா இப்படியான்னு வாக்குவாதத்திலே ஈடுபட்டால், ஒரு உம்மத்திலே 2 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதே அது இந்த உம்மத்தை விட்டு தூக்கப்பட்டு விட்டது என்றால், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டால், அன்பு இல்லாமல் மாமியார் மருமகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால், அந்த குடும்பத்துல எப்படி ரஹமத் இறங்கும், அருள் இறங்கும், அன்பு இறங்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குடும்பம் லஅனத்துடைய குடும்பமாக மாறி, அல்லாஹ் அப்படிப்பட்ட குடும்பமாக நம் குடும்பம் ஆவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப 4வது என்ன சொன்னாங்க? ஒரு கணவன் என்பவன் அன்பளிப்பை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு அன்பளிப்பை தரணும். 5வது சொன்னாங்க, மனைவி மீது உள்ள பிரியத்தை வெளிப்படுத்தணும். சில பேர்லாம் சர்வதிகாரி மாதிரியே இருக்கான். அப்படியே வந்துட்டா, அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டா, என்ன சாப்பாடு அப்படின்னு தான் என்ன செய்ய, ஒரு சர்வ அதிகாரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, அட்டைக்கு ஆளு. வெளிய பார்த்தா பூனையா இருப்பான், வீட்டுக்குள்ள வந்தா புலி ஆயிருவான். பாயறது மனைவி மேல, பாசமான வார்த்தை கிடையாது, அன்பான வார்த்தை கிடையாது. எப்படி அந்த மனைவிக்கு ஒரு கணவன் மீது ஒரு நம்பிக்கை வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லைங்க. சஹாபாக்கள் அப்படி இல்ல. நபி தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விட்டார்கள், சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிக்கு உணவை ஊட்டி விட்டார்கள். இன்னும் சொல்றாங்க, உணவை ஊட்டி விடுவது என்பது ஒரு நன்மைக்குரிய விஷயம்ன்றாங்க. ஒரு மனைவிக்கு ஊட்டி விடுறது நன்மையா, அது தர்மம்ன்ற அளவுக்கு ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அன்பா இருந்திருக்காங்க பாருங்க. ஆயிஷா நாயகியுடைய வாழ்க்கையில வருது. ஆயிஷா நாயகி ஒரு பாத்திரத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது யா ஹுமைரா அப்படின்னு அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அழைக்கிறாங்க? செக்க சிவந்த பெண்ணே அப்படின்னு அழைக்கிறாங்க. லப்பைக் யா ரசூலல்லாஹ், தான் வந்துட்டே யா ரசூலல்லாஹ். என்ன யா ரசூலல்லாஹ்? ஆயிஷாவே, நீ குடிச்ச அந்த தண்ணியில மீத தண்ணி எனக்கு கொஞ்சம் கூடுன்றாங்க. தண்ணிக்கு அந்த வீட்டுல பஞ்சம், தண்ணி பறக்கத்தா வீட்டுல இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க மனைவிட்ட? நீங்க குடிச்ச தண்ணியில கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுங்க, மீத தண்ணிய. அடுத்து கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்,
ஆயிஷாவே, நீங்க எந்த இடத்துல வாய் வச்சு கொடுத்தீங்களோ அந்த இடத்தை மென்ஷன் பண்ணுங்க, காட்டுங்க. அந்த இடத்தில் நான் வைத்து வாய் வைத்து தண்ணீர் குடிக்கிறேன் என்று தன் மனைவி இடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். உடனே அதை சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீத தண்ணியை தன் அன்பு மனைவி ஆயிஷா வாய் வைத்த இடத்தில் தங்கள் உதடுகளை வைத்து தண்ணீர் அருந்தினார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிற போது எவ்வளவு அன்பான அந்த பரிமாற்றம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அன்பான பரிமாற்றம் எல்லாம் அந்நிய பெண்ணிட்ட இருக்குது. காதல் என்கிற பெயர்ல யார் யார்கிட்டயோ இருக்குது. ஆனா திருமணத்திற்கு பிறகு மனைவியிடத்துல இல்லாத அவல நிலை இன்றைக்கு எத்தனையோ இடங்களில இருக்கிறது. இப்படியெல்லாம் அன்பு பரிமாறின ஆயிஷாவை குறித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவிடத்திலே தீனின் பாதி கல்வியை போய் தேடிக்கொள்ளுங்கள் என்றார். தீனுடைய பாதி கல்வி என் மனைவி ஆயிஷாவிடத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மனைவியிடத்திலே அவ்வளவு அன்போடு பாசத்தோடு வெளிப்பாடாக இருந்தார்கள். ஆறாவது சொல்றாங்க, மனைவி லயிக்கும் பேச்சுகளை பேச வேண்டும்னு சொல்றாங்க. மனைவி லயிக்கக்கூடிய பேச்சுகள், கடுப்பை வெளிப்படுத்துறது அப்படி இருக்கக்கூடாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில ஆயிஷா நாயகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்க்கறாங்க. ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஆயிஷா நாயகி கேட்கிறேன், யாரோ சொல்ல ஏன் சிரிக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, தேனுடன் பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுவது எவ்வளவு பிரியமானதோ அப்படி நீ எனக்கு என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க ஆயிஷா நாயகி, யா ரசூலல்லாஹ், தேனுடன் வெண்ணெயை சேர்த்து சாப்பிடுவது எவ்வளவு பிரியமானதோ அவ்வளவு பிரியமானது நீங்கள் எனக்கு என்று சொன்னார்கள். ஒரு கணவன் மனைவி இடத்துல எப்படி ஒரு அன்பான பாச பரிமாற்றங்களை பாருங்க. இன்னும் வரலாற்றுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஓட்டப்பந்தயம் நடந்துச்சுன்ற அளவுக்கு. அன்றைய காலத்துல பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாது. கழிவறைக்கு போக வேண்டும் என்றால் தொலை தூரத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு நாள் கழிவறைக்கு அவர்கள் கலாவுல் ஹாஜத் செல்வதற்காக ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமாக செல்லுகிறார்கள். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே, நமக்கு மத்தியில ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? ஓடுறாங்க. ஆயிஷா நாயகி நபியை முந்திடுறாங்க. ஏன்னா திருமணம் முடித்த புதிது, ஆயிஷா நாயகி ஒல்லியாக இருக்கிறார்கள். நபி ஆயிஷா நாயகிக்காக தோற்று அவர்கள் அந்த ஓட்டப்பந்தயில தோற்கிறார்கள். இன்னொரு நாள் வருகிறது, அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் வைக்கப்படுகிறது. அதுல ஆயிஷா நாயகி கொஞ்சம் குண்டாயிடுறாங்க, கொஞ்சம் உடம்பு போட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி முந்தி விடுகிறார்கள். சொன்னாங்க, அன்னைக்கு நீ ஜெயிச்ச ஆயிஷா, இன்னைக்கு நான் ஜெயிச்சேன்னா. எவ்வளவு அன்பான பரிமாற்றங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில இருந்திருக்கிறது. இன்றைக்கு வீடுகள்ல இந்த சில பேரு வியாபாரத்திலேயே மூழ்கி போய் மனைவியை சரியாக கண்டு கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர். அல்லது தீன் என்கிற பெயர்ல, நானும் தீன்தாரி, நான் பெரிய சூஃபி, நான் ஊரையே இதுக்கு தீனின் பக்கம் அழைப்பேன் என்று குடும்பத்திலே மனைவியிடத்திலே சரியாக அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு பேசாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏழாவது சொல்றாங்க, சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். அது கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். இந்த சகிப்புத்தன்மை, ஒருவருக்கொருவர் அந்த குறைகளை சகித்து கொள்ளாதவனுடைய விளைவு மிகப்பெரிய சண்டையும் சச்சரவுகளும் குடும்பங்களிலே இருக்கிறது. இல்லாமா ஒரு பெரிய இறைநேசர் அவங்க சொன்னாங்க, அவங்க ஒருத்தவங்களை கனவுல பாக்குறாங்க. கனவுல பார்த்தா அவங்க பெரிய சொர்க்கத்துல இருக்கிறாங்க, பெரிய சுவனத்துல இருக்கிறார்கள். இப்ப கனவுலே கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை எந்த அமலின் காரணமாக சுவனத்திலே அல்லாஹ் ஆக்கினான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கனவுல சொன்னாங்களா, ஒரு நாள் வீட்டிலே என் மனைவி ஒரு உணவை செய்து வைக்கிறார்கள், அதிலே உப்பு கொஞ்சம் கூடி விடுகிறது, கொஞ்சம் உப்பு கூடி விடுகிறது. நான் உடனே என் மனைவியை திட்டாமல் சிரமத்துடன் சமைத்திருப்பாள் பாவம் என்று சொல்லிவிட்டு, இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று நான் சொல்லி சாப்பிட்டேன். இந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் என் செயலை பிடித்து போய் எனக்கு சுவனத்தை அளித்தான் என்று அவங்க கனவுல சொன்னாங்களாம். பாருங்க, ஒரு நேரத்துல குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை வருகிற போதும் மனைவியுடைய விஷயத்துல குறை சொல்லாமல் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிற போது அந்த இடத்துல ஒரு பிரியம் ஏற்படுகிறது. அதே போன்று மனைவி கணவனுடைய விஷயத்துல சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மை என்பது குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எட்டாவது சொல்றாங்க,
வீட்டுல ஷரியத்தை நடைமுறைப்படுத்தணும். ஷரியத்தை நடைமுறைப்படுத்துற அவசியமே கிடையாது. கணவன் அவரும் ஷரியத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, மனைவி அவருக்கு ஷரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. கல்யாணம் முடிச்சு போற முதல் இடமே அந்நிய ஆண் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய தேட்டருக்கு. இன்னைக்கு அந்த காலத்துல கூட இந்த வழக்கம் இருந்திருக்கு. கல்யாணம் முடிச்சோன்னா புதிய தம்பதிகளை மாஷா அல்லாஹ் குடும்பத்தோடு அவர்களை தேட்டருக்கு வழி அனுப்பி தேட்டரிலே போய் நீ ஒரு நடிகரை ரசித்து விட்டு வா, நீ ஒரு நடிகை ரசித்து விட்டு வா என்று தேட்டருக்கு. நீங்க தேட்டர்லாம் தேவையில்லை, வீட்லயே உட்காந்து போன்லயே அந்த படத்தை பார்த்துக்கலாம். நாளை இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை இன்னைக்கு நைட்டே பார்த்துருவோன்ற அளவுக்கு அப்டேட் ஆகி போயிட்டாங்க, அப்டேட் ஆயிட்டாங்க. கல்யாணம் முடித்த புதிதிலேயே ஷரியத் இல்லாத அந்த குடும்பம் எப்படி செழிக்கும்? என் மனைவி ராபியத்துல் பஸ்ரியா ஃபாத்திமா நாயா இருக்குன்னு இவர் எதிர்பார்க்கிறாரு, ஆனா இவர் அப்படி இல்லை. என் கணவர் பெரிய அவுலியாவா இருக்குன்னு இந்த அம்மா எதிர்பார்க்கிற, இந்த அம்மா அப்படி இல்லை. ரெண்டு பேரும் ஷரியத்துல கோட்டை விடுகிறார்கள். அப்ப அந்த குடும்பம் எப்படி செழிக்கும்? வருதாவுடைய கட்டுப்பாடு இல்ல, ஹிஜாபுடைய கட்டுப்பாடு இல்ல, ஆடை கலாச்சாரங்களிலே கட்டுப்பாடு இல்ல. யார் யாரோடு? எங்க சினிமா பாக்குறோம், சாதாரணமா கணவன் மனைவி ரெண்டு பேர் நடந்து போறாங்க. நடந்து போகிற போது ஒரு மனைவி கணவன் முன்னாடி ரோட்ல ஒரு அந்நியான பாக்குறாரு. இந்த கணவர் ஒத்துக்குவாரா? ஏண்டி நான் கூட வர்றேன், அந்த ஆள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, கோபம் கொப்பளிக்கும். மனைவி கூட ஒரு கணவர் ஒரு அம்மா போகுது, அந்த அம்மா பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஆகும்? இல்ல நான் கூட வர்றேன், என்ன பார்க்காம நீ அவரை. இது ரோட்ல கூடாது, வீட்டுக்குள்ள டிவியில கூடும், சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல கூடும். அதானங்க அதுல நடக்குது. ஒரு படத்திலே உட்கார்ந்து பார்க்கிறார்கள் குடும்பத்தோடு. கணவன் அந்த அந்த நடிகையை ரசிக்கிறார், இந்த மனைவி ஒரு நடிகரை ரசிக்கிறார். இது ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய விஷயம். இது வெளிய ஹராமு, உள்ள ஹலால். இது எப்படிங்க? இது எங்க இருந்தாலும் ஹராம் ஹராம் தானே. இப்படி ஷரியத்து பாதிக்கப்பட்டால், இன்னைக்கு ஹிஜாப் என்பது ஒரு கேலி கூத்தாயிருச்சு. ஒண்ணு ஹிஜாபே அறகுறை ஹிஜாபு, அல்லது மற்றவர்களை கவரக்கூடிய ஹிஜாப். ரெண்டு விதமான பிரச்சனை. சில பேரு கலர் கலரா போடுறாங்க. அந்த ஹிஜாபு மற்றவங்களை பார்க்க கூடாதுன்றதுக்கான ஹிஜாபா? பாருங்க ஹிஜாப் என்ன கலர்ல எப்படி மாடலா இருக்கு, லேட்டஸ்ட் மாடல்னு காட்டுறதுக்காக ஹிஜாபா? அல்லது ஹிஜாப் என்கிற பெயர்ல முடிய ஃபுல்லா எல்லாருக்கும் காட்டி சும்மா பேருக்கு ஒரு ஓர்னி வேற, எவனா ஏதாவது சொல்லிடுவான்றதுக்காக. ஜமாத்துல யாரா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சிரமமா போயிடும், தலையில ஒரு ஓர்னி, முடி ஃபுல்லா பின்னாடி தொங்குது. அந்த நடை என்ன, அந்த பாவனை என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா. இது போன்ற ஷரியத்திற்கு மாற்றமான நடைமுறைகள் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலில கொண்டு போய் இந்த குடும்பத்தை விட்டுவிடும். ஷரியத்தை பேணாத குடும்பம், அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாமா ஃபலுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவங்க பெரிய தாபி, அவங்க சஹாபிய பார்த்தவங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கிற விஷயத்துல நான் குறைவு செய்யும் போது அதனுடைய பிரதிபலிப்பு என்னுடைய மனைவி விஷயத்துல நான் பார்ப்பேன். நான் அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய விஷயத்துல குறை வச்சா என் மனைவி எனக்கு வழிபடுறதுல குறை வைப்பா, என் பிள்ளைகள் எனக்கு கட்டுப்படுவதிலே குறை வைப்பாள், என்னுடைய குடும்பம் எனக்கு கட்டுப்படுவதிலே குறை வைப்பாள், என் சார்ந்தவர்கள் எனக்கு கட்டுப்படுவதிலே குறை வைப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையிலே நாம் சரியாக இருக்கிற போது நமக்கு கீழே இருப்பவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று அந்த பெரியார் சொல்றாங்க. அப்ப பாருங்க, வீட்டுல ஷரியத்து நடைமுறை சரிவர இல்லை என்றால் அந்த குடும்பம் அதல பாதாளத்துக்கு ஒரு நாள் போயிடும். பேஸ்புக்ல திருமண நாள் என்ற பெயரிலே மனைவியின் போட்டோவை போடுவது கலாச்சாரமா? இஸ்லாம் காட்டி கொடுத்த வழிமுறையா? அல்லது தன்னுடைய மனைவி தன் குடும்பத்தை ஒரு சினிமா பாடலோடு கணவன் மனைவியினுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை அதை வெளிப்படுத்துவது அது ஒரு இஸ்லாமிய வழிமுறையா? எவ்வளவு மார்க்கம் தன் ஒரு பெண்ணை அலங்காரப்படுத்தாமல் பிரபலியப்படுத்தாமல் அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஃபாத்திமா நாயகி, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி, பிறை தெரிகிறது, எல்லோரும் ஆர்வமாக பிறையை போய் பார்க்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி மட்டும் பிறையை பார்க்காமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள்.
அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக கூட வருகிறது, ஏன் ஃபாத்திமா பிறை பார்க்க வரலாமே, ஏன் நீங்கள் மட்டும் வீட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று சொன்ன போது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பிறையின் மீது அந்நிய ஆண்களின் பார்வை விழுகிறது, அந்நிய ஆண்களின் பார்வை விழுகிற பிறையின் மீது என் பார்வையும் விழுவதை நான் வெட்கப்படுகிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஒரு காலம் இருந்துச்சு, பஸ்ல போகும்போது இப்படி கைய பெண்கள், நம்ம மார்க்கத்து பெண்கள் இப்படி கைய உயர்த்துறத கூட ஒரு தப்பா நினைப்பாங்க. இப்படி கைய உயர்த்துறதா, அது கூட ஒரு ஹயா, வெக்கம் இருக்கும். வெக்கம் இல்லாத சமுதாயமாக இன்றைக்கு மாறுகிற போது பாவங்களும் கலாச்சார சீர்கேடுகளும் தவறான தொடர்புகளும் இன்னைக்கு அதிகரித்து விட்டது. இதற்கு காரணம் மார்க்கத்துடைய ஷரியத்து நடைமுறை ஒரு கணவனிடத்திலேயும் இல்லை, மனைவியிடத்திலேயும் இல்லை. அப்ப எப்படி இருக்கும் வீடு? ஷரியத் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? அது ஷைத்தானுடைய வழிகாட்டுதல்ல மிக சிறப்பான வழிகாட்டிலே இருக்கும். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களை ஷரியத் நிறைந்த, தீன் நிறைந்த குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. 9வது சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்துச்சுன்னா 2 பேரும் ஒரே நேரத்துல கோவப்படக்கூடாது. 2 பேரும் ஒரே நேரத்துல கோவப்படக்கூடாதுன்றார். கணவன் கோபம் அதிகமான மனைவி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். மனைவி கோபமானா கணவன் 2 பேரும் சரிக்கு சம, நீ என்ன நான் என்ன அப்படி நிக்க கூடாது. அப்படி நின்றா அது வேற பாதையை நோக்கி போய்விடும். அவசரப்பட்டு அவர் தலாக்கை விட்டு விட்டால் அந்த வார்த்தை பதில் திருப்பி வாங்க முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, ஹஸ்ரத் கோவப்பட்டு தெரியாம தலாக் சொல்லிட்டா ஹஸ்ரத். ஏப்ப சந்தோஷத்துல எவனா தலாக் சொல்லுவானா? சொல்றாரு, கோவப்பட்டு தெரியாம தலாக் சொல்லிட்டா ஹஸ்ரத், என்ன செய்யறது ஹஸ்ரத்? எவனாவது சந்தோஷத்துல சொல்லுவானா? சந்தோஷமாக உனக்கு நான் தலாக் விடுகிறேன்னு சொல்லுவானா? கோபத்துல சொல்றதாப்பா தலாக்கு, அது சொல்லக்கூடாதுப்பா. அப்ப கோபம், ஒருவரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரே நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. யாரோ ஒருவர் இறங்கி போவதால் குடும்பம் ஒன்னும் சீர்கெட்டு போறதில்ல, குடும்பம் செழிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கோபத்தை அனுசரித்து போகிற போது அது மோசமான நிலைக்கு கொண்டு போவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். 10வது சொல்றாங்க, 2 பேருக்கு மத்தியில மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மனஸ்தாபம் இருக்கிற நிலையில தூங்கக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மனஸ்தாபத்தை கலைஞ்சிடணும். ஒண்ணு கணவன் இறங்கி போய் விடணும், நீங்க மன்னிச்சிருப்பா, விடுப்பா, இதோட விட்டு இந்த பிரச்சனையை மறந்துடுறேன்னு வந்துடணும். அல்லது மனைவி, சரி விடுங்க, அது நடந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, உங்க மேல இருக்கலாம், என் மேல ஏதோ நம்ம சமரசம் ஆயிரும்ண்டு தூங்குவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி இருவரும் தங்கள் மனஸ்தாபங்களை நீக்கி கொள்ள வேண்டும். அப்படி மனஸ்தாபத்தோடு தூங்கிவிடக் கூடாது என்று பெரியார்கள் சொல்றாங்க. இந்த 10 விஷயம் இருந்துச்சுன்னா சுபஹானல்லாஹ், அந்த குடும்பம் சுவன பூங்காக ஆகிவிடும். ஆனா ஒரு 10 விஷயம் நான் அடுத்து சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் அதோட நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். ஒரு 10 விஷயம், கணவன் செய்யக்கூடாத ஒரு 10 விஷயம், இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் செய்யக்கூடிய ஒரு 10 விஷயம். முதலாவது, மனைவியை கண்டுகொள்ளாம இருக்கிறது. ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறதே கிடையாது. என்ன சாப்பிட்டாளா, தூங்கினாலா, என்னாச்சு, உடம்பு பிரச்சனையா, என்ன ஏது, எதையும் கண்டுக்கிறது கிடையாது, சுத்தமா கண்டுக்கிறது கிடையாது. எப்படி அந்த கணவனின் மீது அந்த மனைவிக்கு நம்பிக்கை வரும்? இது ஒரு கணவனிடத்துல இருக்கக்கூடாத விஷயம். 2வது சொல்றாங்க, தலாக் மிரட்டல் விடக்கூடாது. எதா ஒண்ணு, உன்னை தலாக் விட்டுருவேன், உன்னை தலாக் விட்டுருவேன், உன்னை தலாக் விட்டு விடுவேன் என்று சொல்ற இந்த மிரட்டல் இருக்கு, அந்த மனைவி கணவன் மீது இருக்கிற நம்பிக்கையை குறைத்து அந்த பெண் தவறான பாதைக்கு போவதற்கு காரணமாக இருக்கும். என்னைக்கு வேணாலும் ஒரு தலாக் விட்டு நம்ம நடுத்தருவுக்கு போயிடுவார், அதுக்கு முன்னாடி நம்ம வேற துணையை தேடிக்கலாம்னு சொன்னோம். என்னைக்கு வேணா இவர் தலாக் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு வேணா இவர் நம்மளை கழட்டி விட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிருவோன்னு அந்த பெண் தவறான பாதைக்கு போவது இந்த தலாக் மிரட்டல் விடுகிற கணவன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்கலுல் ஹலால் இன்தல்லாஹி அத்தலாக். ஒரு ஹலாலு, அது இந்த மார்க்கத்துல செஞ்சா அல்லாஹ்வை கோபப்படுது. ஹலால் தான், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அந்த அனுமதிக்கப்பட்ட செயலை செய்தால் அது அல்லாஹ்வை கோபப்படுத்தும் என்று நபி சொன்னாங்க. அது எது? மனைவியை பார்த்து தலாக் சொல்வது என்றார். அப்ப தலாக்குன்னு சொல்லி மிரட்டுறது இது தவறான விஷயம். இது தீர்வல்ல. ஒரு பெண் தவறு செய்யறாங்களா, மனைவி தவறு செய்யறாங்களா, அல்லாஹ் தஆலா அழகாக வழிமுறையை காட்டி கொடுத்திருக்கிறார். முதல்ல என்ன செய்யணும்? கூப்பிட்டு உபதேசம் பண்ணணும். எப்பா நீ இந்த தப்பு செய்யற, இதை செய்யாத, இது நல்லது இல்லை என்று உபதேசம் செய்யணும்.
உபதேசம் செய்தும் அந்த மனைவி கேட்கவில்லை என்றால் வெறுப்பை காட்ட வேண்டும். பிறகு அதுக்கு பிறகும் விளங்கவில்லை என்றால் படுக்கையை விட்டு பிரித்து வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்போதும் திருந்தவில்லை என்றால் 2-3 அடிகள் முதுகிலே கொடுங்கள் என்று சொல்லுகிறது. அதுக்காக சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூக்கி போட்ட முதுகுல போடு போட்டனா போலீஸ்காரன் வந்துருவான் வீட்டுக்கு. அப்படி கிடையாது. செய்யக்கூடாத தவறுகளை நோக்கி ஒரு மனைவி போகிற போது அந்த மனைவியிடத்திலே உபதேசம் செய்ய வேண்டும், வெறுப்பை காட்ட வேண்டும், அதே நேரத்திலே படுக்கையை விட்டு பிரிக்க வேண்டும். அவ்வாறும் திருந்தவில்லை என்றால் மனைவி தவறான பாதைக்கு போய்விடாமல் இருப்பதற்கு ஒரு 2 அடி முதுகிலே அடி. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சுன்னா பெரிய கேஸ் ஆகி போற பிரச்சனை ஆயிரும். மார்க்கம் அதுக்கு வழிகாட்டல. அசத் அடிக்க சொல்லிட்டீங்க அதனால அடிச்சிடலாம், அப்படி கிடையாது. மனைவி தவறான வழிக்கு போய்விடக் கூடாது என்பதற்கான ஒரு தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அதுவே ஒழிய. 3வது இந்த கணவர் மாறிட்டு 2வது திருமண மிரட்டல் இருக்கும். இங்க பாரு, உன்னை விட எனக்கு பெண்ணு கிடைக்காதா, நான் அவரை கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கண்டு 2வது திருமண மிரட்டல் விடுகிற போது அது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்திவிடும். 4வது சொல்றாங்க, கணவன் மனைவியை அவமரியாதை 4 பேர் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு குறை இருக்கிறது, அது ஒரு இருக்கு என்றால் அவங்களுக்கு என்று சுயமரியாதை இருக்கிறது, அவமரியாதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. 5வது சொல்றாங்க, நேரம் கொடுக்காம இருக்கு. நேரமே நைட்டு வருவார், இவர் கடையை சாத்திட்டு 11 மணிக்கு வருவாரு, வந்து சாப்பிடுவாரு, குப்புறப்படுத்து தூங்குவார், மறுபடியும் காலையில் எந்திரிப்பாரு. என்ன வாழ்க்கை இது? இவரு தான் நண்பர்களுக்கு டைம் கொடுப்பாரு. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களோட டூர் போயிருவாரு, எல்லாத்துக்கும் போவார், ஊரை சுத்துவார், அங்கே சுத்துவார், இங்கே சுத்துவார். தன் கட்டிய மனைவிக்கு நேரம் கொடுக்க மாட்டார். இந்த நேரம் கொடுக்காமல் போவது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தும். உமர் ரலியல்லாஹு ஒரு பெண் வந்தாங்க. ஒரு அழகான 2 நிகழ்வு. உமர் ரலியல்லாஹு ஒரு பெண் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என் கணவர் ரொம்ப நல்லவர் யார சொல்லலாம், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு, இரவு முழுக்க தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு அப்படின்ட்டாங்க. இதையே மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ புகழ்து அந்த மனைவி கணவரை. பக்கத்துல இருந்த உபய் இப்னு கஅப் சொன்னாங்களா, உமர் ரலியல்லாஹு அவர்களே, அந்த அம்மா சொல்றது உங்களுக்கு புரியலையா? அவர் நல்லவர் தான், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாரு, தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, தனக்கு நேரம் கொடுக்க மாட்டாருன்றத அந்த அம்மா இப்படி சொல்லுதுன்னாங்க. அப்படியா? இப்போ சொன்னாங்க, அவ கணவரை கூட்டிட்டு வர சொல்லி நீங்களே இதுக்கு தீர்ப்பு கொடுங்கன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாளைக்கு 4வது நாள் நீ என்னதான் இபாதத் செய்ய, நோன்பு எல்லாம் இரு, நான் ஒரு வாரத்துல 4வது நாள் உன் மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்த. எப்படி இந்த தீர்ப்பு கொடுத்தீங்க? மார்க்கத்துல ஒரு 4 மனைவி கட்டுறதுக்கு நீதமா நடந்த அனுமதி இருக்கு, நீதமாலாம் நடக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தர் 4 மனைவி கட்டினா 4 பேர் கட்டும் போது 4வது நாள் வரும். அந்த அடிப்படையில ஒரு மனைவிக்கு குறைந்தபட்சம் அவர் 4 நாளைக்கு ஒரு தடவையாவது நேரம் முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்ததாக வரலாற்றுல பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, விட்டுட்டு போயிடுறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாசம் வாழ்றான், வெளிநாட்டுக்கு போயிடுறான், 2 மாசம் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். இது எப்படி சரியாகும்? உமர் ரலியல்லாஹு இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரம் அப்படியே போவாங்க, ரோடு வழியே என்ன நடக்குது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையிலே நடந்து செல்கிற போது ஒரு வீட்டிலே ஒரு பெண் அழுது கொண்டு பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். என் கணவன் போய்விட்டார் என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த பெண்ணை வர சொல்லி, என்னமா ஆச்சு? என் கணவர் என்னை விட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது, அவர் போய் பல மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொன்ன போது இதனுடைய தீர்ப்பு விஷயத்திலே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லாவுடைய மனைவி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மகள், இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்றது அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருக்க கூடாதுன்னாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ஒரு மனைவியை கணவன் 4 மாதத்திற்கு மேல் பிரிந்து விடக்கூடாது, பிரிந்திருக்க கூடாது. ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்தீங்க? இத்தாவுடைய காலம் 4 மாசம் 10 நாள். ஒரு மனைவி பிரிந்திருந்தால் 4 மாசம் 10 நாள், அதுக்கு மேல பிரிஞ்சிருக்க கூடாது. அவர் என்ன அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய போயிருந்தாலும் 4 மாசம் ஆயிருச்சுன்னா அவர் மனைவிட்ட வரணும்ன்ற. இன்னைக்கு
மஷூரா பண்ணி கணவனும் மனைவியும் நம்ம குடும்பம் பொருளாதாரத்துல செழிக்கணும்னு 2 பேரும் மஷூரா பண்ணி ஒரு முடிவு பண்ணி போறது அப்படின்றது வேற. ஆனால் நிறைய ஊர்கள்ல, கடலோர மாவட்டங்களில் எல்லாம் இது போன்ற இந்த பயணங்கள் மிகப்பெரிய பாதிப்பை அந்த குடும்பங்களிலே ஏற்படுத்துகிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். 6வது சொல்றாங்க, மனைவிக்கு கட்டுப்பாடு, தனக்கு சுதந்திரம். நான் எப்படி வேணா இருப்பேன், ட்ரெஸ் பண்ணுவேன், அங்க போவேன், இங்க போவேன். மனைவிக்கு கட்டுப்பாடு, மனைவி இப்படித்தான் இருக்கணும் கட்டுப்பாடு. 7வது சொல்றாங்க, குறை காணுவது, சந்தேகப்படுவது. இது குடும்பத்தை அது அதல பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். 8வது சொல்றாங்க, 3வது நபருக்காக மனைவியிடம் சண்டை போடுவது. அத்தா அம்மாவுக்காக, குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்காக ஹிக்மத்தாக நடந்து கொள்ளாமல் மனைவியிடத்திலே சண்டை போடுவது அது 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 தேவையற்ற விஷயங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். 10வது சொல்றாங்க, மனைவியினுடைய உறவினர்களை ஒதுக்குவது. உங்க அம்மாலாம் எனக்கு தேவை கிடையாது, உங்க அத்தாவை போய் எங்கேயாவது போக சொல்லு என்று மனைவியுடைய தாய் தன்னை இவங்க அவங்க அத்தா அம்மாவை குறைத்து பேசுகிற போது இவர்களுக்கு மத்தியில் அன்பு பரிமாற்றங்கள் குறைந்து விடுகிறது என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இறுதியாக நாம் சொல்வது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, குடும்பத்தில் இருக்கிற மாமியால் மருமகளுக்கு விட்டு கொடுத்து, மருமகள் மாமியாருக்கு விட்டு கொடுக்கும் பட்சத்திலே அந்த வீடு சுமண பூங்காவாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. சில நேரங்கள்ல சில மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும், வராத எந்த வீடும் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யாரோ ஒருவர் இறங்கி போவதில் தப்பு இல்லை. எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல, ஏங்க நான் மாமியா, எனக்கு என்ன வயசாச்சு, அந்த பிள்ளைகிட்ட இறங்கி போன எனக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு அப்படி போறதும் ஆபத்து. இந்த மருமக அதெல்லாம் உங்க அம்மாவை சும்மா இருக்க சொல்லுங்க, அதெல்லாம் எப்படி பேசுறா என்ன என்று நெஞ்சை நிமித்துவதும் தவறு. 2 பேரிடத்திலையும் விட்டு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் எங்க மாமியா தானே, ஏதோ சொல்லிட்டாங்க, கோபத்துல சொல்லிட்டாங்க, அல்லாவுக்காக நான் மன்னிச்சிடுறேன், நான் அதை மறந்துடுறேன். மறந்து வாழ்கிற போது கணவன் பார்ப்பான்ல, நம்ம அம்மா என்ன சொன்னாலும் நம்ம மனைவி அதை அனுசரிக்குது பாரு, மனைவி மேல இருக்கிற பாசம் கூடும், அன்பு கூடும். நீ என்னங்க உங்க அம்மா இப்படி சொல்லுது, என்ன நீங்க அப்படி நின்றா மனைவி மேல வெறுப்பு வரும். இந்த அம்மா இதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை இழுத்து விட்டே இருக்கிறது. நம்ம போய் அம்மாட்ட போய் பேச முடியுமா? நம்ம போய் அம்மாட்ட போய் சண்டைக்கு, ஏமா எங்க அம்மா என் மனைவி இப்படி சொன்ன நிக்க முடியுமா? அதே நேரத்துல மாமியாரும் யோசிக்கணும், நம்ம புள்ள பாவம் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏதோ அவனுடைய இது அமைஞ்சிருச்சு, இப்படி நம்ம என்ன செய்யணும், அல்லாவுக்காக நம்ம சில நேரங்கள்ல விட்டு கொடுக்கும் போது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷம். நம்ம கோபதாபத்துக்காக அவங்க 2 பேருக்கு மத்தியில மனக்கசப்பு வரக்கூடாது என்று பெருந்தன்மையோடு ஒரு மாமியார் நடந்து கொள்கிற போது மாஷா அல்லாஹ் அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்க. அதனால்தான் ஒரு அழகான ஒரு வீடியோ கிளிப் யூடியூப்கள்ல வரும். ஒருத்தர் நிப்பாரு, கொடை பிடித்து கொண்டு நிப்பார், அங்கிட்டு அம்மா, இங்கிட்டு மனைவி, இங்கிட்டு போவாரு, அது இப்படி சாயும், அவர் அங்கிட்டு போவாரு, அது அப்படி சாயும், இவர் நடுவுலயே கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு, அம்மாவும் இங்கிட்டு வருவாங்க சேர, மனைவியும் இங்கிட்டு வருவாங்க, அவங்க ஒரே கொடைக்கு கீழே சந்தோஷமாக இருப்பார்கள் என்று வருவதை போன்று ஒரு குடும்பத்திலே மார்க்கம் சொல்லியபடி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது அல்லாஹு தாலா சண்டை சச்சரவுகளை விட்டும் தலாக்குகள் குழுவுகள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. நம்முடைய சமுதாயம் அல்லாஹ் முன்மாதிரி சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நம்முடைய குடும்பங்களில் இது போன்ற தலாக்குகள் குழுவுகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து ஒருவருக்கொருவர் புரிதலோடு அன்போடு பாசத்தோடு பிணைப்போடு நல்ல குழந்தைகளை, சாலிகான குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலேயே ஒரு கணவன். இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த புள்ள எப்படி வளரும்? அவன் மிகப்பெரிய வில்லனா வளருவான். இது 2 பார்த்து சண்டை பார்த்துக்கிட்டே இருந்தா, அது குடும்பத்துக்கு மத்தியில சண்டையை பார்த்து கொண்டே இருந்தால் இந்த பிள்ளையை சரி செய்வது யார்? இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் இருக்குது. இப்படி ஆனதனுடைய விளைவு என்ன? மிகப்பெரிய வழிகேட்டுல அந்த சந்ததிகள் ஆயிருது. இதுல தலாக்கு குழுவு போனவங்க அந்த பிள்ளைங்க யார்கிட்ட வாழ்வாங்க? மதரசாக்கள் நடத்துகிறோம், எத்தனையோ பிரச்சனைகள் பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு கஷ்டம். நான் இவர் கூட இருக்கிறேன், அவர் கூட இருக்கிறேன், அந்த பிள்ளைங்க எப்படி ஒழுக்கப்படுத்துவார்கள்? கொஞ்ச நேரம் யோசிக்கலாமே. நம் பிள்ளைகளுக்காகவாது நம் ஈகோவை விட்டு விட்டு நம்ம ஒன்னா வாழலாம் என்று ஒரு கணவன் மனைவி நினைத்தாலே மாஷா அல்லாஹ் அந்த வீடு செழிப்பாயிருமே.
அதை விட்டுட்டு தன் சுயநலத்திற்காக பிரிந்து தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நிற்கதியாக நிற்க வைக்கிற நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம குடும்பங்களிலே அல்லாஹ் அமைதியை நிலவச் செய்வானாக, ஒற்றுமையை நிலவச் செய்வானாக, ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழியிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை இந்த ரபியுல் அவளுடைய இந்த பயான் நிகழ்வை ஏற்படுத்தி நமக்கு வாய்ப்பளித்த ஷாவுல் அமீது ஹாஜியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள், குறிப்பாக நம்முடைய அண்ணன் ஷாவுல் அமீது அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்க கண்டிப்பா ஹஸ்ரத் நீங்க ஒரு நாள் பேசணும், 12வது நாள் நீங்க பேசணும்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா அதற்குண்டான 12வது நாள் கடைசி 3 நாள் நம்ம சென்னைக்கு போறதுனால அதற்கான வாய்ப்புகளும் அமையாமல் போகிறது. நம்மீது உயர்ந்த மதிப்பையும் நம்மீது உயர்ந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து இந்த வாய்ப்பு அளித்த அந்த குடும்பத்தார்களுக்கும் மற்றும் உண்டான இங்கு வருகை தந்த தாய்மார்கள், சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற்று கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தடியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் கருவுற்று இருந்தால் சலாமத்தான முறையிலே பெற்றெடுக்கக்கூடிய தாயும் சேயும் நலமுடன் பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. ஹலால் ஹராமை பேணக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. போதைக்கு அடிமையாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. காதல் போன்ற கலாச்சார சீர்கேடுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. சினிமா சீர்கேடுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே சகீனத் என்கிற நிம்மதியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. கடனில்லாத வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. வட்டியிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாமல் யா அல்லாஹ் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் கடன் இல்லாமல் மௌத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே. விலைவாசியை குறைக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. சகோதர சமுதாயத்தோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஊராக எங்களுடைய ஊரை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் ஜமாத்தை பொருந்திக் கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மண்ணறையிலே எங்களுடைய முன்னோர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவருடைய கபரை சூட பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. எங்கள் கபர்ஸ்தானில் அடக்கப்பட்ட கபராளிகளுடைய கபரை சூட பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே. அவர்கள் முந்தி விட்டார்கள் ரஹ்மானே. நாங்களும் ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறோம் ரஹ்மானே. மௌத்துக்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்களை ஆபாதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்கள் சீரும் சிறப்போடு நடைபெற செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மதரசாக்கள் யா அல்லாஹ் தீனுடைய விளக்குகளாக ஆக்கிட ரஹ்மானே. நிறைய பலாயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் ஓதக்கூடிய மதரசாக்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் வழிகேட்டை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. மதம் மாறி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கலாச்சார சீர்கேடுகளை விட்டு
விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஒற்றுமையான ஜமாத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கருத்து வேறுபாடு இல்லாதவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தார்களுக்கு உடல் ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்திட ரஹ்மானே. கியாமத் வரைக்கும் இந்த நற்காரியம், இந்த ரபியுல் அவ்வளுடைய பயான்கள் தொடர்ந்து நடைபெற செய்திட ரஹ்மானே. இது இந்த மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு பிரயோஜனமானதாக, சீர்திருத்தத்திற்கு காரணமானதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் உன்னுடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. மௌத்துக்கு முன்னதா ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய இறை இல்லத்துக்கு நீ அழைக்காவிட்டால் எங்கள் பணங்காசுகளை வைத்து நாங்கள் வர முடியாத ரஹ்மானே. வாழ்க்கையிலே மௌத்துக்கு முன்னதா ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. உன் நபியை சியாரத் செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியின் கரத்தால் கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே ஹவுலுல் கௌசர் என்கிற தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் பருகக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. நாளை மறுமையில உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ, எதை கேட்க மறந்தோமோ, எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே ஹலாலான ஹாஜத்துகளாக, நாட்டங்களாக, தேட்டங்களாக இருக்கிறதோ அனைத்தையும் உன்னுடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه